السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وصحابه جند الله وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரியவர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த கர்மங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, அருளாளன் அன்பாளன் எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனின் அருமந்த ஹபீபாகிய நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் சையதுனா ஹபீபுனா ஷஃபீஉனா முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அருமந்த தோழர்களாகிய சஹாபாக்கள், என்னுடைய சஹாபாக்களில் யாரை நீங்கள் பின்பற்றினாலும் வெற்றி பெறுவீர்கள் என்று நபிகளால் பாராட்டப்பட்ட அந்த பெருமக்கள், அவர்களை முழுமையாக தன்னுடைய வாழ்வில் பின்பற்றிய தாபியின்களினுடைய வரலாற்று தொடரிலே இப்போது நாம் சையதுனா ஆமிர் இப்னு ஷுராஹபீல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய வரலாற்று குறிப்பை நாம் பார்க்க இருக்கிறோம். ஆமிர் இப்னு ஷுராஹபீல் வரலாற்று ஆசிரியர்கள் மத்தியிலே இமாம் ஷாபி என்ற பிரபல்யமானவர்கள். இப்படி பிரபல்யமான அவர்கள் சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய ஆட்சி காலத்தில் 6 வருடம் கழிந்ததற்கு பிறகு இவர்கள் பிறக்கிறார்கள். இவர்கள் பிறக்கும் பொழுது இரட்டை குழந்தையாக அவர்கள் பிறந்தார்கள். மூத்தவராக பிறந்த இவர்களுடைய சகோதரர் நல்ல உடல்வாகுவோடு இருந்தார்கள். அதன் காரணத்தினால் தாயினுடைய கருவறையிலே நல்ல வளரக்கூடிய வாய்ப்பு இவர்களுக்கு கிடைக்கவில்லை. அவர்களுடைய சகோதரர் அண்ணன் நன்றாக நெறித்ததின் காரணத்தினால் இவர் குள்ளமாக ஆயிட்டான். ஆள் ரொம்ப மெலிந்தும் போய் சுருங்கியும் போய் இருப்பார்கள். இமாம் ஷாபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆமிர் இப்னு ஷுராஹபீல் ஆக அவர்கள் பிறக்கும் பொழுது மிக மெலிந்த உடம்புடையவர்களாக, அதே சமயம் மிகவும் சின்ன உடம்புடையவர்களாக ஆகியிருந்தார்கள். ஆனால் வளர்ந்து வரக்கூடிய காலகட்டத்திலே அவர்களுடைய இல்மு, அவர்களுடைய ஞானம், அவர்களுடைய ஞாபக சக்தி, அறிவாற்றல், திறமை, ஓதும் தன்மை, திலாவத் இவைகளிலே அவர்களை நெருக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லை, மெலிய செய்யக்கூடியவர்கள் யாரும் இல்லை. அதில் விரிந்து பறந்து திரிந்தார்கள். மிகவும் அறிவும் ஆற்றலும் கூரிய புத்தியும் உள்ளவர்களாக அவர்கள் திகழ்ந்தார்கள் என்பதை வரலாறு நெடுகிலும் நாம் பார்க்க முடிகிறது. சங்கையான பெருமக்களே, அவர்களினுடைய பிறப்பு கூஃபாவிலே இருந்தாலும் கூட அவர்கள் பின்பு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய புனிதமான மதீனா ஷரீஃபிலே வாழ வேண்டும் என்ற ஆர்வமும் ஆசையும் ஏற்பட்டு, அந்த மதீனா ஷரீஃபிலே நிறைய சஹாபாக்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய தொடர்பு தனக்கு கிடைக்கும் என்ற ஆவலினாலும் அவங்க மதீனாவிற்கு வந்தார்கள். அதே போன்று மதீனாவிலிருந்து பல சஹாபாக்கள் கூஃபாவிற்கு சென்று கொண்டிருந்தார்கள். நாம் ஏற்கனவே கடந்த உரைகளிலே சொல்லி இருக்கிறோம், கூஃபா தான் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஈரான், ஈராக், ரோம் போன்ற பகுதிகளுக்கெல்லாம் படையெடுத்து செல்வதற்கு உண்டான ஒரு தளமாக அமைந்திருந்தது, பாதுகாப்பு தளமாகவும் அமைந்திருந்தது. அந்த மற்ற நாடுகளில் இருந்து ஆபத்துக்கள் இந்த பகுதிக்கு வராமல் தடுப்பதற்கும் அது வழியாக இருந்தது. விரிவான வளமான ஒரு ஊராக கூஃபா இருந்ததின் காரணத்தினால் அங்கே தாபீன்களும் சஹாபாக்களும் அதிகமாக செல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே மாதிரி அங்கிருக்கக்கூடிய மக்கள் மதீனாவை நோக்கி வரக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய மதீனா ஷரீஃப் வந்து சஹாபிகளிலே நிறைய கற்க வேண்டும் என்ற ஆவல் ஷாபி ரலியல்லாஹு தஆலா ஆமிர் இப்னு ஷுராஹபீல், நாம் ஷாபி என்றே சொல்லுவோம், அவர்களுக்கு அதிகமாக இருந்தது.
புறப்பட்டு வந்து அவர்கள் சொல்லுகிறார்கள், 500க்கும் மேம்பட்ட சஹாபாக்கள் இடத்திலே நான் படித்திருக்கிறேன் என்று. 500க்கும் மேம்பட்ட சஹாபாக்களை நான் சந்தித்திருக்கிறேன், அவர்களிடத்திலே மார்க்க ஞானங்களை கற்றிருக்கிறேன், கேட்டிருக்கிறேன் என்று அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அப்படிப்பட்ட சஹாபாக்களிலே அந்த பட்டியலில் சையதுனா அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சையதுனா சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சையதுனா ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சையதுனா உபாதத் இப்னு சாமித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சையதுனா அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சையதுனா அபூ ஸஈத் அல்-குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சையதுனா நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சையதுனா அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, சையதுனா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, சையதுனா அதி இப்னு ஹாத்திம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சையதுனா ஆயிஷா சையதத்துனா உம்முல் முஃமினீன் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா போன்றவர்கள் எல்லாம் இடம்பெறுகிறார்கள். 500க்கு மேம்பட்ட சஹாபாக்களோடு அவர்களுடைய தொடர்பு இருந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. சங்கையான பெருமக்களே, இப்படிப்பட்ட ஷாபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் புத்தி கூர்மை உள்ளவர்களாக இருந்தார்கள். கூரிய சிந்தனை, ஞாபக சக்தி. எந்த அளவுக்கு ஞாபக சக்தின்னு அவங்களே சொல்றாங்க, மா கதப்து சௌதா ஃபீ பைலா அகத் வலா ஹத்ததனி ரஜுலுன் பிஹதீதின் இல்லா ஹஃபில்துஹு வலா சமிஅத்து மின் இம்ரிஇன் கலாமன் சும்மா அஹ்பப்து அன் யுஈதஹு அலைய. நான் 500க்கு மேம்பட்ட சஹாபாக்களை சந்தித்திருக்கிறேன். அவர்கள் அல்லாத தாபியின்களில் அஜில்லத்து தாபியின்களில் மிக முக்கியமான பெரிய நபர்களை எல்லாம் நான் சந்தித்து படித்திருக்கிறேன். ஆனாலும் ஒரு பேப்பர்ல கூட நான் எழுதியது கிடையாதுங்கிறாங்க. ஒரு பேப்பர் எடுத்து நான் எழுதினது கிடையாது. என்ன சொல்லுகிறார்களோ அது அப்படியே என்னுடைய கல்வியிலே மனனமாகிவிடும். எந்த அளவிற்கு என்றால், நான் இத்துணை பேரை நான் சந்தித்த போதிலும் படித்த போதிலும் யாரிடத்திலாவது இன்னொரு தடவை திருப்பி சொல்லுங்களேன் என்று கேட்டதும் கூட இல்லை. ஒரு தடவை சொன்னதை திருப்பி கேட்க சொன்னது கூட இல்லை. அல்லாஹ் அந்த அளவுக்கு என்னுடைய இதயத்தை விரிவாக்கி வைத்திருந்தான். இன்ஷிராஹுல் கல்ப், எனக்கு ஞாபக சக்தி அதிகமாக தந்திருந்தான் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த அளவிற்கு அறிவாற்றல் மிக்கவர்களாக, விசாலமான சிந்தனை உடையவர்களாக அவர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள். சங்கைக்குரிய பெருமக்களை அவங்க சொல்லுவாங்க, இன்ம கற்கக்கூடிய விஷயத்துல நீங்க காலத்தை என்ன செய்யுங்க, அர்ப்பணிங்க, காலத்தை வீணாக்காதீங்க. லவ் அன்ன ரஜுலன் சாஃபர மின் அக்ஸ ஷாமி இல அக்ஸல் யமன். ஷாம் சிரியாவினுடைய தொங்கலில் இருந்து யமனினுடைய தொங்கலுக்கு ஒரு மனுஷன் என்ன செய்யறான், கல்வியை கற்பதற்காக பிரயாணிக்கிறான். பிரயாணித்து இவ்வளவு தூரம் பிரயாணத்துல அவனுக்கு கிடைத்தது கலிமத்துல் வாஹிதா, ஒரே ஒரு வார்த்தை தான். ஆனா அவனுக்கு பயனுள்ளதா இருக்கு. அவனுக்கு பயன் தரக்கூடிய ஒரே ஒரு வார்த்தையை தான் அவன் கற்றான் என்றால் அவனுடைய பயணம் வீணானது அல்ல என்று அவர்கள் குறிப்பிட்டாங்க. இவ்வளவு தூரம் பயன், நிறைய இல்மு கிடைக்கல, ஒரே ஒரு வார்த்தை தான் அவனுக்கு கிடைச்சது. ஆனால் அந்த வார்த்தை அவனுக்கு பயன் உள்ளதுதான் என்று இருக்குமே. ஆனால் அவனுடைய பயணம் வீணான பயணம் அல்ல, அது பரக்கத்தான பயணம் என்று அவர்கள் குறிப்பிடுவார்கள். அந்த அளவிற்கு கல்விக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்கள், மார்க்க ஞானத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள், அல்லாஹ் உங்களுடைய இதயத்தை விசாலமாக்குவான் என்று குறிப்பிடுவார்கள். இவங்களுடைய ஞாபக சக்தியில பாருங்க, ஒரு பெரிய கவிஞர்களா இருந்தாங்க. நான் ஹதீதை, அல்லாஹு தாலா ஹதீதை கற்கக்கூடிய, குரானை கற்கக்கூடிய, தாரீக் என்ற வரலாற்றை கற்கக்கூடிய, நசப ஹசப் என்று சொல்லக்கூடிய அந்த குடும்ப கோத்திரத்தினுடைய இல்மை கற்கக்கூடிய, மனாம் சம்பந்தப்பட்ட அந்த கல்வியை கற்கக்கூடிய, எல்லா வகையான ஃபிக்ஹ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கற்கக்கூடிய ஆற்றலை எல்லாம், ஞாபக சக்தி எல்லாம் அல்லாஹ் எனக்கு தந்தான். அது போன்று கவிதையையும் அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான். நான் ஆக குறைவாக கற்றது, மனனம் செய்தது கவிதை தான். நான் கற்றதிலேயே ஆக குறைவானது எது என்றால் கவிதை தான். அப்படி கற்றிருக்கக்கூடிய அந்த கவிதையினுடைய அளவு என்ன தெரியுமா? அவங்க சொல்றாங்க, லவ் ஷிது ல அன்ஷத்துக்கும் மின்ஹு ஷஹரன் தூன உஈத ஷைஅன் மிம்மா அன்ஷத்து. ஒரு மாசம் உட்கார்ந்து அந்த கவிதைகள் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பேன். சொன்னதை ஒரு தடவை கூட திருப்பி சொல்லாம நான் சொல்லுவேன். ஒரு மாசம் சொன்னாலும் கூட நான் கற்றிருக்கக்கூடிய அந்த கவிதைகள் முடிஞ்சு போகாது. இதுதான் நான் கற்றதிலே ஆக குறைவுங்கிறாங்க. கவிதை தான் அவங்க கற்றதிலே குறைவான். அதே சமயம் ஒரு மாத காலமாக இந்த கவிதை அவர்கள் சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். விடாம சொல்லிக் கொண்டே இருந்தால் அந்த சொல்லிக் கொண்டு வரும் பொழுது ஏற்கனவே சொன்ன ஒன்றை திரும்ப சொல்ல மாட்டேன். அப்படி சொல்லாமல் வந்தாலும் கூட ஒரு மாசம் ஆனாலும் கூட நான் கற்றிருக்கக்கூடிய இந்த கவிதை முடிந்து போகாது என்று குறிப்பிடுகிறாங்க. என்றால் இதுவே இந்த நிலை என்ன, மற்றதெல்லாம் எப்படி இருக்கு நம்ம யோசிக்கிட வேண்டியதான். அவ்வளவு பெரிய ஞாபக சக்தியையும் ஆற்றலையும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவர்களுக்கு வழங்கி இருக்கிறான் என்பதை நாம்
பார்க்கிறோம். சங்கையானவர்களே, எந்த அளவுக்குன்னா அவங்க கூஃபால இருக்கும் பொழுது